மாடி தோட்டத்தில் நம்ம செடிகள் வைக்கணும்னு ஆசைப்படும் போதே ஃபஸ்ட்டு ஞாபகம் வருது இந்த ரோஸ் தான். இதுதான் நம்ம வைக்க ஆசைப்படுவோம். ரோஜாக்களில் பலவிதம் இருக்குது. அதுலேயும் இந்த நாட்டு ரோஜா இருக்குது பாருங்கள், அதுக்கு ஈடு இணை வேறு எதுவுமே இல்லைங்க. இதோட வாசனையும் கலரும் அவ்வளோ அழகு, அவ்வளோ எல்லாருக்குமே பிடிச்சது. அதனால் இந்த ரோஜாவை எப்படி வளர்க்கலாம், கொத்து கொத்தாக மொட்டு வர மாதிரி, பூக்கள் பூக்கிற மாதிரி எப்படி செழிப்பாக வளர்க்கலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு 6 டிப்ஸ் நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். நிறைய பேர் ரோஜா செடி வாங்கி வச்சுட்டு செடி நல்லாவே வளர்கிறது, ஆனால் பூக்களே வரல, மொட்டுக்களே வரல, 1-2 பூ தான் பூக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் இந்த ஆர்கானிக் உரம் கொடுக்கும்போது கண்டிப்பாக பூக்கள் கம்மியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் நான் எந்த உரமும் வெளியில் கடையில் இது வரைக்கும் வாங்கினதில்லை. எல்லாமே ஆர்கானிக்காக வீட்டில் இருக்கிற கிச்சன் கம்போஸ்ட்டு, கிச்சனில் கிடைக்கிற வேஸ்ட்டை வச்சு தான் நான் இந்த செடியை வளர்த்துட்டுருக்கேன். ஸோ அதனால தான் உங்களை கூட ஷேர் பண்ணிக்கலான்னு நினச்சேன். இதை எப்படி நிறைய மொட்டுக்களும் பூக்களும் வர மாதிரி வளர்க்கலாம் அப்படின்ட்டு. இந்த ரோஜா செடியை பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப பெருசாக வளர்கிற செடி. கிரவுண்டில் வச்சா 6 அடி வரைக்கும் போகும். அதே மாதிரி 50 மொட்டு 100 மொட்டு வரைக்கும் வரும். ஆனால் நம்ம கார்டனில் கண்டெய்னர் கார்டன் அப்படிங்கும்போது நம்ம தொட்டியில் தான் வளர்ப்போம். அதனால் அதில் அந்தளவு மொட்டுக்கள் எதிர்பார்க்க முடியாது, பூக்கள். பட் அப்போ கூட இந்த மாதிரி ஒரு 10 மொட்டு 15 மொட்டெல்லாம் தாராளமாக வரும் உங்களுக்கு. இதை எப்படி வளர்க்கலாம் அப்படிங்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப் மண்கலவை பார்த்திங்கன்னா நீங்கள் எல்லா செடிக்கும் எடுத்துக்கிற மாதிரி பாட்டிங் மிக்ஸில் கொஞ்சம் சாம்பலும் வேப்பம் புண்ணாக்கும் கலந்துக்கணும். உங்களுடைய கார்டன் சாயில், அப்புறம் ஏதாவது ஒரு கம்போஸ்ட்டு, கவுடங் கம்போஸ்ட்டு, இல்லைனா கிச்சன் வேஸ்ட் கம்போஸ்ட்டு, அந்த மாதிரி ஏதாவது ஒரு கம்போஸ்ட்டோட கொக்கோபீட் அப்படி இல்லைன்னா மணல் கொஞ்சம் கலந்துக்கோங்க. அது கூடவே கொஞ்சம் வேப்பம் புண்ணாக்கு ஒரு 2 கைப்பிடி, அதுக்கப்புறம் கவுடங், அதுக்கப்புறம் சாம்பல் 2 கைப்பிடி, இது எல்லாத்தையும் நல்லா கலந்து தொட்டியில் நிரப்பிட்டு அப்புறம் நீங்கள் செடியை வைக்கலாம். என்னென்னா இது மண்கலவை செறிவாக இருந்தால் தான் உங்களுக்கு எல்லா சத்துக்களும் வேறு உறிஞ்சி மேலே வரைக்கும் கொடுக்கும். அதுக்கப்புறம் நம்ம கொடுக்குற மேலும் கொடுக்குற உரங்கள் எல்லாமே செடிகளுக்கு போய் சேரும். ஸோ மண்கலவையை நல்ல செறிவாக கொடுக்கணும் நீங்கள். 2வது பாயிண்ட் தொட்டியோட சைஸு. இதெல்லாம் சின்ன சைஸ். ஆக்சுவலாக இன்னும் கொஞ்சம் 12க்கு 12 15க்கு 15லலாம் வச்சிங்கன்னா எக்கச்சக்கமாக மொட்டுக்களும் பூக்களும் வரும். இதுலேயும் வருது, பட்டு இதை விட உங்களுக்கு நிறையவே வரும், பூக்கள் எண்ணிக்கை கூடும். ஸோ நீங்கள் பெரிய தொட்டியாகவே ஃபஸ்ட்டே செலக்ட் பண்ணி வச்சுருங்க. நம்ம என்ன பண்ணுவோம், நர்சரியிலேருந்து செடி வாங்கினா அவசரமாக ஒரு தொட்டியில் வச்சுருவோம். அதுக்கப்புறம் பார்த்தா அது வளர்ந்து அது ரொம்ப இடம் பொறாமையாயிடும். அதனால தான் சொல்கிறேன், ஃபஸ்ட்டே நீங்கள் பெரிய தொட்டியாக செலக்ட் பண்ணி ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் செடியை வாங்கி வைங்க. அதுக்கப்புறம் 3வது டிப் சூரிய வெளிச்சம். இதுக்கு நல்ல வெப்பம் வேணும். காலையில் நல்ல வெயில் படுற இடமா நீங்கள் இதை வைக்கணும். சம்மரில் நிறைய வெயில் வரும். இந்த மாதிரி வின்டர் சீசனில் நீங்கள் காலையில் ஒரு 4லேருந்து 6 மணி நேரம் வெயில் வர இடமா வைங்க. 4வது பாயிண்ட் வாட்டரிங் இந்த செடி நாட்டு பன்னீர் அப்படிங்கிறதுனால நிறைய தண்ணி தேவை. 2 வேளையும் நீங்கள் ஊற்றுங்க. காலையில் ஊற்றிட்டு சாயங்காலம் ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. மண் ஈரப்பதம் இல்லாமல் ட்ரையாக இருந்ததுன்னா சாயங்காலமும் நீங்கள் ஊற்றுங்க. தண்ணி எப்போவுமே காலையில் கண்டிப்பாக கொடுத்துடணும். ஏன்னா சூரிய வெப்பம் வந்த உடனேயே இந்த இலைகள் உணவு தயாரிக்க ஆரம்பிச்சிடும், ஃபோட்டோசிந்தசிஸ் ஆரம்பிச்சிடும். அப்போ நீங்கள் தண்ணி கொடுக்கறதுக்கு டிலே பண்ணிங்கன்னா உணவு தயாரிக்கிறதுல டிலே ஆகிடும். அப்புறம் செடி ரொம்ப கஷ்டப்படும். செடி எப்படா தண்ணி கிடைக்கும்னு காத்துன்னு இருக்கும். அதனால நீங்கள் காலையில் தண்ணி ஊற்றிடுங்க. அதுக்கடுத்தது உரம்னு பார்த்தா இது நாட்டு ரகங்கிறதுனால ராஜ விசாரம் பண்ணணும். நிறைய உரங்கள் தேவை.
ஒரே மாதிரி உரம்லாம் இதுக்கு சரிப்படவே படாது. விதவிதமான உரங்கள் கொடுக்கலாம். நம்ம வீட்டிலேயே தயாரிக்கிற உரங்கள் நிறைய நான் என்னோடய சேனலில் போட்டிருக்கேன். அதெல்லாம் நீங்கள் மாற்றி மாற்றி கொடுக்கலாம். நான் கொடுக்குறது வந்து டீ வேஸ்ட்டு, காஃபி கிரவுண்ட்ஸு, இந்த மாதிரி வாழைப்பழ உரங்கள் பாருங்கள். வாழைப்பழத்தை தோல், வாழைப்பழம் எல்லாமே கலந்து இந்த மாதிரி நீர் உரம் கொடுக்கலாம். அதே மாதிரி கிச்சன் கம்போஸ்ட்டு, கவுடங் கம்போஸ்ட்டு, அப்புறம் உங்கள் வீட்டில் என்னெல்லாம் உரங்கள் இருக்கோ அதெல்லாம் மாற்றி மாற்றி நீங்கள் வாரத்துக்கு ஒரு தடவை கண்டிப்பாக கொடுக்கணும். நானும் இந்த மாதிரி உரங்கள் தான் கொடுத்துட்டுருக்கேன். இன்றைக்கி பாருங்கள், காஃபி கிரவுண்ட்ஸ் இருக்குது, டீ வேஸ்ட் இருக்குது, அதே மாதிரி இந்த வெங்காயத்தோல், பூண்டு தோல்லாம் கலந்தது. இதை பொடியாகவும் கொடுக்கலாம், நீராகவும் கொடுக்கலாம். வாழைப்பழத்தோல் கரைசல் இதோ இங்கே வச்சுருக்கேன். ஸோ உங்கள் கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி மழை பெஞ்சுதுன்னா அந்த மாதிரி ஜட உரமும், வெயில் அடிச்சதுன்னா இந்த மாதிரி நீர் உரமும் வாரத்துக்கு ஒரு தடவை எல்லா செடிகளுக்கும் கொடுத்து விடுங்க. உங்களுடைய பன்னீர் ரோஜா கொத்து கொத்தாக பூக்கும், வாசனையாக பூக்கும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நிறைய பூக்கள் கொடுக்கும் இந்த செடி. அதனால் நான் சொல்கிற மாதிரி எல்லா ஸ்டெப்ஸும் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கும் இந்த மாதிரி கொத்து கொத்தாக மொட்டு வரும். இப்போ நான் இதுலேயே ரெட் ரோஸும் இருக்குது, இதுவும் பன்னீர் தான். இது வந்து நான் ப்ரூனிங் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ அடுத்த ஸ்டெப் வந்து இதுக்கு பெஸ்ட்டுன்னு பார்த்தா இது வரைக்கும் எனக்கு எதுவுமே வந்ததில்லை. ஆனால் நான் வாரத்துக்கு ஒரு தடவை உங்களுக்கு ஒரு வேளை ஏதாவது பெஸ்ட் இருந்ததுன்னா, பவுடரி மைல்டியூ அந்த மாதிரி இலையிலெல்லாம் வரலாம் சில சமயம். அந்த மாதிரி வந்ததுன்னா நான் இந்த மாதிரி உரம் இது பெஸ்டிசைடு தயாரித்து வச்சுருக்கேன். ஆர்கானிக் தான். இது வந்து வேப்பிலையை பச்சையாக அரைச்சி உருண்டைகளாக பண்ணி இந்த மாதிரி தண்ணியில் ஊற வச்சு நீங்கள் ஸ்ப்ரே பண்ணி விடலாம். செடி ஃபுல்லாக ஸ்ப்ரே பண்ணி விடலாம். இது வந்து ஆர்கானிக் தான். இதோட வீடியோவும் என்னுடைய சேனலில் இருக்குது பாருங்கள். இதை வந்து ஸ்ப்ரே பண்ணி விடலாம். இப்போ எந்த பூச்சி தொல்லையும் இல்லாமல் பாருங்கள், இந்த மாதிரி க்ரீனாக நல்ல செழிப்பாக செடி வளரும். எக்கச்சக்க பூக்கள் கொடுக்கும். பாருங்கள், இங்கே எல்லாமும் நிறைய மொட்டுக்கள் இருக்குது. இங்கே நிற்கும்போதே அப்படி வாசனை அடிக்கிறது. இந்த பூக்கள் வந்து பூஜைக்கு உகந்தது, பார்க்குறதுக்கு அழகு, கார்டனுக்கு அழகு. குல்கந்து பண்ணலாம், ரோஸ் வாட்டர் பண்ணலாம். அப்புறம் இன்னொரு ஸ்ப்ரே நான் அடிக்கிறது வந்து இந்த அலோவேராவை தண்ணியில் ஊற வச்சுட்டு இதையும் நீங்கள் ஸ்ப்ரே பாட்டிலில் ஃபில் பண்ணி ஸ்ப்ரே பண்ணி விடலாம். இது ரெண்டுலேயுமே உங்களுக்கு வந்து எந்த பெஸ்ட் இருந்தாலும் போயிடும். அடுத்தது வந்து ப்ரூனிங். லாஸ்ட் டிப்பு, 6th பாயிண்ட். இது ப்ரூனிங்கில் வந்து உங்களுக்கு இப்போ இந்த ரோஜா செடியில் ப்ரூன் பண்ணும்போது எல்லாருக்கும் என்ன ப்ராப்ளம்னா, எங்கே கட் பண்ணணுங்கிறது தெரியாது. எப்போவுமே இந்த நோடில் கட் பண்ணக்கூடாது. இந்த நோடில் இருந்தால் உங்களுக்கு துளிரே வரும். ஸோ நோடுக்கு மேலே 1/2 இன்ச்சாவது விட்டு தான் நீங்கள் கட் பண்ணணும். இங்கே இருக்குது பாருங்கள் நோடு, இதுக்கு மேலே ஒரு 1/2 இன்ச்சாவது விட்டு தான் நீங்கள் கட் பண்ணணும். அதே மாதிரி இந்த நோடுக்கு கீழே ஒரு 2 நோடாவது இருக்கணும். 2க்கு மேலே இருந்தால் ரொம்ப நல்லது. இது ப்ரூன் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை ஹார்ட் ப்ரூனிங் நல்லா வெட்டி விட்டுக்கலாம். எப்போன்னா இந்த மாதிரி மழை சீசனில். மற்ற சீசனில் வெயிலில் நீங்கள் இதை தொடக்கூடக்கூடாது, எந்த கிளையும் வெட்டிடக்கூடாது. மற்றபடி இந்த செடி ரொம்ப வளர்ந்துடுது, பூக்கள் பூத்து முடித்த உடனே அந்த கிளையை வெட்டலாம். இங்கே பாருங்கள், நான் வெட்டி போட்டிருக்கேன். பூக்கள் பூத்து முடிச்சுட்டா பாருங்கள், இது வந்து இனிமேல் இதுலேருந்து துளிர் வராது. இதை வெட்டிட்டால் தான் உங்களுக்கு இந்த தண்டுலேருந்து வேறு துளிர் வரும். அந்த மாதிரி தான் இந்த இதெல்லாம் வந்திருக்கு. ஸோ சாஃப்ட் ப்ரூனிங் வந்து ரொம்ப வளர்ந்துடுது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கொஞ்சம் கட் பண்ணி விடலாம். அப்புறம் ரொம்ப வெட்டி வெட்டி விட்டு ஷார்ட்டாக வச்சுட்டிங்கனாலும் உங்களுக்கு பூ ரொம்ப வராது, மொட்டுக்களும் ரொம்ப வராது. அதனால் ரொம்ப வெட்டி விட்டுறாதீங்க. ஓரளவுக்கு நமக்கே தெரியும் நேச்சுரலாக எப்படி வெட்டி விட்டால் அழகாக இருக்கும் அப்படின்னு. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக வெட்டி விட்டு செடியை நல்லா வளர்த்து விடுங்க. அப்போ தான் நிறைய பூக்கள் கொடுக்கும் உங்களுக்கு. அப்புறம் வெட்டின அப்புறம் கண்டிப்பாக அந்த கட் பண்ண எண்ட்ஸை வந்து
க்ளோஸ் பண்ணணும் நீங்கள் ஏதாவது ஒரு இது வச்சு. அப்போ தான் வந்து ஃபங்கஸ் வராமல் இருக்கும், வேறு எந்த டைபேக்கும் வராமல் இருக்கும். நான் வந்து எப்பவுமே மஞ்சள் தூளும் கொஞ்சம் வேப்பெண்ணையும் கலந்து இப்படி வச்சு விட்ருவேன். அந்த மாதிரி நீங்களும் வைக்கலாம். அப்படி இல்லைன்னா சாணகத்தை உருண்டையாக வைக்கலாம், இல்லைன்னா மண் கூட வைக்கலாம். எதுவுமே இல்லைன்னா மண் வைக்கலாம். ஸோ அந்த மாதிரி செந்துளிர் வரும். இங்கே கூட பாருங்கள் பேசில் ஷூட் வருது. ஸோ இப்போ நான் சொன்ன மாதிரி பராமரிச்சிங்கன்னா இந்த மாதிரி பேசில் ஷூட் அடியிலேருந்து தண்டு வந்து உங்களுக்கு செடி நல்ல வளர்ச்சி கொடுக்கும். இதெல்லாம் கூட அப்படி தான் வந்திருக்கு. ஸோ இந்த 6 டிப்ஸும் ஃபாலோ பண்ணி உங்கள் வீட்லேயும் இந்த மாதிரி ரோஜா செடியை நல்ல முறையில் வளர்த்து நிறைய பூக்கள் பறிக்கணும். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லோரும் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் கார்டன் வச்சுருக்கிற ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். பெல் பட்டன் அழுத்திக்கோங்க. அடுத்த நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு அப்போ தான் வரும். அடுத்தடுத்த வீடியோஸில் நிறையா இன்ஃபர்மேஷனோட உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.